வேல்மாறல் பூஜையோட 35வது நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு அமாவாசை இருந்ததுனால காலையில வேல்மாறல் பாராயணம் பண்ணல. ஈவினிங் தான் பண்ணியிருந்தேன். விளக்கெல்லாம் ஏத்திட்டு, சாம்பிராணி தூபம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூஜைக்கு உண்டான வேலைகள பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வேல் வாங்கி என்னோட பூஜை ரூம்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசை. அதுக்கு நான் 5 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, பொறுமையா இருந்தாலே போதும். கிடைக்க வேண்டிய நேரத்துல நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வேல் வாங்கி முருகர் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து நம்ம பூஜை ரூம்ல வைக்கலாம். ஆனா எனக்கு என்னோட வீட்ல வேல் வாங்கி வச்சுட்டு, அதுக்கு உண்டான விரதங்களையும், வழிமுறைகளும் இருந்து அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வேல்மாறல் வழிபாடு. தொடர்ந்து நான் 48 நாள் விரதம் இருந்து இந்த வேலுக்கு பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த முருகர் என்னோட போக போறது கிடையாது. என்னோட பூஜை ரூம்ல இருந்து என்னோட தலைமுறையே காக்கும் வேலா இருக்க போறாரு. அதனால அதுக்குண்டான விரதங்களையும், வழிமுறைகளும் நான் கண்டிப்பா தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு வெத்தல பாக்கு, வாழைப்பழம் வச்சு சிம்பிளா பூஜைய நல்லபடியா முடிச்சுட்டேன். நாளைக்கு பூஜையில பார்க்கலாம். பாய்.